வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். தேவேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 7 பற்றி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ டேட்டா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கமெண்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஆஃப்டர் 1.6 years of use, casual to normal user perspective, and I am a developer. Sometimes I also use this phone for development purpose. ஸோ முதல்லே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று போட்டாருங்க. I have been using the Google Pixel 7 white variant since mid-October 2023. And after over a year and a half of daily use, here is my honest and detailed feedback. As a casual user who relies on the phone for social media and video call, light gaming and everyday apps, I experienced both high and lows with this device. Okay. ஸோ அப்போது ஃபஸ்ட்டே ஒரு க்ளூ என்ன கொடுக்குறாருன்னா, இந்த டிவைஸில் வந்து எனக்கு இருக்கலே ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடச்சிருக்கு, அதே சமயம் ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கும் நான் தள்ளப்பட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. Build quality, solid and premium. I use the phone almost always with the back case, and the white finish still looks clean and elegant. No major scratches or dents. It's held up well in regular use. Display, indoor brightness, bright, sharp and pleasant to use. Outdoor visibility is poor, especially under sunlight. I suspect the screen guard might be a part of the issue, but even accounting for that, brightness could be better. அது மட்டும் ரீசன் இல்லை, ஆக்சுவல் ரீசன் ஹீட்டிங். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ. கூகுள் பிக்சலோட டென்சார் எப்பயுமே கொஞ்சம் வார்மாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பட்ட பகலில் நல்ல வெயிலில் அந்த டிவைஸை வெளில எடுத்துகிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிட்டோம்னா ஃபுல் பிரைட்னஸ் பீக் பிரைட்னஸ்க்கு கொண்டு போகாது. அப்படியே கொண்டு போனாலும் அடுத்த ஒரு 10 செகண்ட்லேயே அந்த பிரைட்னஸ் இறக்கி விட்டுரும். ரீசன் என்னென்னா டிவைஸோட டெம்பரேச்சர் வந்து என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்னால இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். ஓகே ரைட்டு. கேமரா குட் லைட்டிங்கில் டெலிவர் ஷார்ப்பு இம்ப்ரெசிவ் ஃபோட்டோஸ், லோ லைட்டிங்கில் வெரி டிசப்பாயிண்டிங், டீட்டெயில்ஸ் ட்ராப்பு, ஃபோட்டோஸ் ஆஃபன் கம் அவுட் அன்யூசபிள். ஓ, அன்யூசபிள் அளவுக்கு கேவலமாக இருக்கா? சரி. As someone who just expects good photos without tweaking settings, I was let down frequently, especially compared to the in-display camera performance of my old Renault 2F sharp fin camera. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கூகுள் பிக்சல் 7 கோப்பப் பண்ண முடியல. பர்ஃபார்மன்ஸ் handles multitasking and casual gaming well, no significant lag. UI is simple and clean, but compared to Oppo's ColorOS, I miss extra customization and utility features. உண்மைதான். Speakers loud and clear in most environments, no issue here. Super bro. Fingerprint scanner, by far one of the worst experience I have had. It rarely works on the first try, often needs 10 attempts to unlock once. ப்ரோ, உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெலிட் பண்ணிட்டு திரும்ப புது டேட்டா கொடுத்து பாருங்க, அப்பயும் அப்படி தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல கிளாத் எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஏரியாவை வைப் பண்ணிட்டு கையும் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ரோல் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா ஃபோனுக்கும் இதுதான் காமனு. நம்ம ஃபோன் வாங்கின புதுசில் நம்ம வந்து என்ரோல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே ஒய்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோன்னா பெட்டராக டேட்டா வந்து ஃபீட் ஆகும். இடையில இருக்கிற டஸ்ட்லேருந்து எல்லாமே ஒரு ஃபேக்டராக அமையுது இல்லையா, அதுக்காக சொன்னேன். ரைட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கொடூரமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் போல். அப்புறம் தெர்மல் பர்ஃபார்மன்ஸு, டே டு டே யூஸ் இஸ் ஃபைனு, டஸ் கெட் வார்ம் இன் அவுட்டோர்ஸ் அண்டர் த சன், பட் ஐ யூஸ் அ பேக் கேஸ் விச் மைட் ஹெல்ப் மாஸ்க் சம் ஆஃப் த ஹீட்டு. நோ தெர்மல் த்ராட்லிங் அப்சர்வ்ட் இன் கேஷுவல் கேமிங் ஆர் மீடியா யூஸ். பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட் ஃபாஸ்ட் அண்ட் ரிலேபிளா? பிக்சலில் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க போல ப்ரோ சார்ஜிங்கில். பேட்டரி லைஃப் ஹேஸ் டீக்ரேடட் சிக்னிஃபிகண்ட்லி. நவ் ஒன்லி கெட்டிங் அரௌண்ட் 4.5 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஈவன் வித் மாடரேட் யூஸ். மை டிபிக்கல் டெய்லி யூசேஜ் இன்க்ளூட்ஸ் ஹெவி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம், 1 to 1.5 hours of WhatsApp video call, some gaming, multiple background apps, network connectivity. Mobile network is poor even in areas with good signal. Wi-Fi disconnects randomly, causing interruption even when signal is strong. These connectivity issues are frustrating, especially during calls or video playback. உண்மைதான். இந்த மோடம் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அந்த டைமில் நம்ம இதை பற்றி அடிக்கடி பேசியிருப்போம். எப்படின்னா, அதுவும் முக்கியமாக ஜியோ யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிக்சல் பக்கமே ஒதுங்கக்கூடாதுன்ற முடிவுக்கே போயிடுவாங்க. ஸோ அதெல்லாமும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ப்ரோ. ரைட்டு. அதே சமயம் வந்து முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா, மொபைல் நெட்வொர்க் பற்றி சொன்னீங்க. ஒய்ஃபை ரேண்டமாக டிஸ்கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கோளாறான விஷயம்தான். Storage and RAM, no problem here. Even with many apps installed, the phone runs smoothly. RAM management seems efficient. Software and updates, UI is stock Android, clean but feature light. கரெக்ட் தான். ஃபீச்சர்லாம் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லைன்றது கரெக்டு. அவாய்ட் பீட்டா அப்டேட்ஸ், தே ஹேவ் கன்சிஸ்டன்ட்லி காஸ்ட் இஷ்யூ அண்ட் இன்ஸ்டபிலிட்டி ஃபார் மீ. அப்படியா ப்ரோ? இப்போது மெட்டீரியல் 3 நல்லாயிருக்கு ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் வேர்டிக்ட், the phone has a clean look and smooth performance, but it is not without flaws. It excels in speaker quality, software simplicity and build quality, but camera inconsistency, poor fingerprint scanner, weak network performance and dimming battery life over time take away the
ஆமாம் அந்த எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பற்றி நான் நினச்சி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோவம் வந்துடுது இந்த மாதிரி தான். அடுத்து வந்து என்னென்னா if you are someone who values clean UI, good indoor display and decent overall performance, this phone works. But if you are coming from a feature rich device like Oppo Reno 2F or expect excellent camera or connectivity, you might be underwhelmed. கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். ஸோ பிக்சலோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்று சொல்லலாம் ப்ரோ, பிக்சல் 6 டேஸ்லேருந்து இப்போ பிக்சல் 9 வரைக்கும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சல் 6a அது ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 6 ப்ரோவே வந்து ஃபோட்டோ அப்படின்னு எடுக்கும்போது ஃபோட்டோஸில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ண மாதிரி இருந்தது. ரீசன் என்னென்னா 6 ப்ரோலலாம் புது சென்சார் யூஸ் பண்ணாங்க, அல்காரிதம் மாறிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து 6a பழைய 12 மெகா பிக்சல் வச்சு ஈஸியாக உருட்டிட்டு போயிடுச்சு. 7 சீரிஸ் வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் 7a 7 ப்ரோ எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமான கேமரா செட்டப்பில் இருந்தது. ஸோ 6a மாதிரி அதில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபோட்டோகிராஃபியில் வீடியோகிராஃபியில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இருந்தாலும் அகைன் டென்சர் G2 கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. ஆனால் இந்த 7 ப்ரோவும் 6 ப்ரோவும் ப்ரீமியமாகவும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாகவும் டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. மெயின் ரீசன் என்ன, 12GB ரேமு பேஸ் 128GB அப்படி இல்லைனா 256GB மாடல் வாங்கியிருந்தாங்கனாலும் லக்கு தான். இதுலேயே 12/12 கூட நான் பார்த்தேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பரே ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து இங்கே கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அது இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிக்சல் 7 ப்ரோ 12/12 கூட இருந்தது. 8 சீரிஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா 8 ப்ரோ ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல் எங்களுக்கு டெலிவர் பண்ணிச்சு. திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கோளாராக இருக்கும், அது அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டு வந்துகிட்டே இருக்கும். பட் இது 8a 8 இந்த ரெண்டுமே வந்து இனிஷியலாக இருந்ததோட இப்போது மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு ப்ரோ. நீங்களும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் இப்போ நம்ம நண்பர்களே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதே பிக்சல் 7 ப்ரோ இதுக்கெல்லாம் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இஸ் சம்வாட் குட். அதனால தான் தெரியுமா சொல்கிறேன். அடுத்து சிவபிரகாஷ் கே அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஹவ் பீன் யூசிங் நத்திங் ஃபோன் 2a 8/6 ஃபார் ஆல்மோஸ்ட் 8 months நவ். ஹியர் இஸ் ஹவ் இட்ஸ் பீன் ஸோ ஃபார். ப்ரோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் எங்கேனாலும் செலவிடலாம். வேறு ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டோட வெளில வாக்கிங் போகலாம், இல்லாட்டி யார்கிட்டயே பேசலாம். ஆனால் கம்யூனிட்டிக்காக நீங்கள் உங்கள் டைம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறனோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். இவ்வளோத்தையும் டைப் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து மேபி இப்படி கூட சொல்லலாம், இப்போ ஏஐலாம் இருக்கிறனால நண்பர்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் கூட வாக்கியமாக அதை சொல்லணும், சொன்னால் தானே அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஸோ சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்யூ. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, வாட் ஐ லைக், நத்திங் ஓஎஸ் இஸ் ரியலி ஸ்மூத் அண்ட் க்ளீன், பேட்டரி லைஃப் இஸ் பிரிட்டி குட், நோ இஷ்யூ வித் நெட்ஒர்க் ஆன் ஜியோ, கேமரா இஸ் ஆவரேஜ் பட் ஓகே ஃபார் டெய்லி யூஸ். வாட்ஸ் நாட் ஸோ கிரேட், ஸ்லைட்லி ஸ்க்ரீன் பர்ன் with a faint green tint that's noticeable sometime. Occasionally the phone hangs or lags a bit. Now I am thinking of exchanging it during the upcoming sale and upgrading to OnePlus 12R. 12R la venam bro. From your review it seems like a great phone, better than the OnePlus 11R. Adu unmadhan bro. Or even 13R. அதாவது 13R இப்போ பெட்டர் ஆயிடுச்சு ப்ரோ. 13R இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ்க்குலாம் அப்புறமா பெட்டர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, டெக்குக்காக வீடியோ போடக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு இனிமேல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு ஹார்டாக மாறும் அப்படின்னா, இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் 13R யூஸ் பண்ணுறேன்னா திரும்ப பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 13R யூஸ் பண்ணி எப்படி இருக்குது, இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் எல்லா டிவைஸ்லையும் என்னால் பார்க்க முடியுது. 12R 13R நான் கம்பேர் பண்ணும்போது இருந்த 13R இருக்கும், இன்னைக்கு வந்து 13R எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஓவரால் யூசபிலிட்டி நல்லா இருக்குது, ஃப்ளாட் டிஸ்பிளேயாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இப்போ 13R நல்லாவே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அதனால் இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 13R போகிறது தான் நல்லது. 12R நல்லா இல்லைன்னா நான் சொல்ல வரல. மேபி உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா 12R சூப்பர் தான். எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கர்வ் பேனல் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ 12R தான். பட் அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேக்டரே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ 13R தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கு தான் திரும்ப ஒரு தடவை நான் அதை வந்து அழுத்தமாக சொல்கிறேன். 13R நல்லா தான் இருக்குது, நம்பி நீங்கள் போகலாம். இப்போ 12Rலேருந்து 13R போனால் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமானா அது கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ 20Xல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே இருக்குது. 10X தாண்டி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் 13Rல 12Rோட நல்லாவே இருக்குது. ஆல்சோ so I wanted to ask if it's really the best option right now, or if there is something else I should consider in that price range. Also, I bought the Nothing Phone 2a for 22,000 on Flipkart. When I checked on Cashify and Amazon Exchange, they are offering around 12 to 12,800. Does that sound like a fair price for an 8-month-old phone, or can I expect to get more? I also saw your video about okay, if I pay the collector's commission, do you think I can get a better price? Would love to hear your thoughts. Thanks. Okay.
ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, வந்து இதை செக் பண்ண போகிறாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பே பண்ணால் மட்டும் எக்ஸாக்ட் நல்ல வேல்யூ போடுவாங்களான்னா டவுட்டு ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கீங்க, பணப்பையில் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு? கரெக்டு தானே? பணப்பையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா 12,000 12,800 வரைக்கும் உங்கள் டிவைஸ் போகும்னு சொல்லுது. அதே ப்ரைஸ்க்கு போகுமான்னு கேட்டால் ஆல்ரெடி அது காட்டக்கூடிய எஸ்டிமேட்டோட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி போகிறது பெட்டர் இல்லை. மேபி ஸ்மூத்தாக எங்கேயாவது உங்களால் ப்ராப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி, இன்கேஸ் ஒரு 14,000க்கு போச்சுன்னா கூட மனசுக்கு ஹாப்பி ப்ரோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரைஸுக்கு இது போகும் பட்சத்தில் அந்த மெத்தட் வழியாக நீங்கள் போகிறதே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லையா இந்த டிவைஸை வந்து OLXல எவ்வளோக்கு விற்குதுன்னு பாருங்கள், அந்த ப்ரைஸ்க்கு உங்கள் சர்க்கிள்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே யார்கிட்டயாவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு வே ப்ரோ. இப்போ ஹைலைட் என்னென்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் இல்லாட்டி ஒரு தேர்ட் பார்ட்டி ஷாப்பு அங்கே போய் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த நத்திங் ஃபோன் 2A இல்லாட்டி 2A+ இந்த மாதிரியான ஃபோனை அவங்க வந்து ஒரு 12K எடுக்கிறாங்கன்னு வைங்க. 12K எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோக்கு விற்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14K விற்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதுக்கு விற்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 2,000 மார்ஜினாவது வைக்க ட்ரை பண்ணுவாங்க, யாராவது ஒரு சிலர் பார்கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு கேஷ்வேல என்ன ப்ரைஸ் காட்டுதோ அதோட ஒரு 1,000 ரூபாய் 1,500 அதிகம் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லாட்டி தெரிஞ்சவங்களோ எப்படியோ ஒன்றுல விற்கிறது வந்து தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் டிவைஸோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தண்ணியில் போட்டிங்களா, கீழே ஒரு தடவையாக போட்டிருக்கீங்களா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பொதுவாக நம்ம யாருமே ஏமாறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அதே சமயம் நம்ம டிவைஸ் நல்ல வேல்யூக்கு போகணும்னு நினைக்கிறது பற்றி தப்பு இல்லை. பட் ஆல்ரெடி தண்ணியெல்லாம் போட்டு எடுத்திருந்தோம்னா அது தப்பு தானே. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து கிளியராக அவங்க கிட்ட சொல்லிடணும், தண்ணியில் போட்டு எடுத்திருந்தேன், நான் ஆல்ரெடி ஆனால் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து க்ளீன் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து தனியாக பில் வச்சிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல. வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தாலும் அந்த தயக்கம் இருந்தாலும் அவங்க பில்லு நீங்கள் சொன்ன டேட்டா வச்சு அவங்க தெரியுமா வாங்குவாங்க. ஸோ இதெல்லாமும் கூட முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டிவைஸை வந்து கம்யூனிட்டிலேயே செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், குரூப்லேயே யார்கிட்டயா செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. OLXல செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் வந்து அமௌண்ட் பார்ஷலாக அனுப்புகிறேன் இல்லாட்டி 1000 ரூபா அட்வான்ஸ் போடுறேன், எனக்கு ஷிப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா மீதி பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெல் நோன் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மோ இல்லாட்டி யூஸ்ட செல் பண்ணுற பிளாட்ஃபார்ம்லேயோ போயிடுறாங்க இந்த ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இந்த ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அட்வான்டேஜுக்கு தானே என்கிட்ட வரேன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு சில சமயங்களில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் 2A போட்டுட்டு நீங்கள் வேறு டிவைஸ் போயிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 13R எக்ஸ்சேஞ்சுக்கு எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். 13R வந்து நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. நீங்கள் அதை வாங்கிட்டீங்கனாலே பெட்டர் தான். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி. பார்க்கலாம். பை.